இல்ல, கர்த்தருடைய கரம் என் வாழ்க்கையில நன்மைகளை கொண்டு வருவதற்காக மேல நன்மையா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்க அறிக்கையிடணும், கர்த்தருடைய கரம் என் மேல் எப்படி இருக்கிறது? நன்மையா இருக்கிறது. இன்னொரு வசனத்துல வாசிக்கிறோம், எஸ்ராவின் புஸ்தகம் 8வது அதிகாரம். எஸ்ராவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 22வது வசனத்தின் 2வது பாதியில பார்க்கிறோம். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லாருமேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம், எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் ஆண்டவரை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் கர்த்தருடைய கரம் ஒருத்தர் மேலதான் இருக்குங்க. வெறும்